நான் செத்துட்டா என்னம்மா பண்ணுவேன்? நானும் உங்க கூடயே செஞ்சு எடுத்துருவேங்க. அப்பவே ஜோசிகார சொன்னா செத்தாலும் சனி கூடாதுன்னு. ஏங்க எங்க ப்ளீஸ்ங்க ஒரு வாட்டி மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். உங்க கால்ல விழுந்து கிஞ்சி கிக்குறீங்க. வேணாங்க வேணாங்க ப்ளீஸ்ங்க. அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வந்து செம்ம டயர்டா இருக்கு தீப். இதுக்குதான் நீ ஆபீஸ் போயிட்டு இருக்கியா? நான் என்னடி பண்ணேன்? எவ்வளோ திமிர் இருந்தா மாசம் மாசம் 30% சம்பளத்தை நிர்மலாக கொடுத்துட்டு இருப்ப. சாம்பார் ஆப் எனக்கு. காயத்ரி என்ன பண்றீங்க? டீ போடுறேன். ஓ டீலாம் போடுவியா? ஏன் நான் டீ போட்டதே இல்லையா? எனக்கு எல்லா வகை டீயும் போட தெரியும். என்னென்ன டீலாம் போடுவ நீ? இஞ்சி டீ, சுக்கு டீ, லவங்கம் டீ, மசாலா டீ. மசாலா டீலாம் போடுவியா? ஆ அப்ப எனக்கு ஒரே ஒரு மசாலா டீ மட்டும் போட்டு கொடு. சத்தி மசாலாவா ஆச்சி மசாலாவா? வண்டி சாவி கூட. ஏன் என் ஃப்ரெண்ட பார்க்க போகணும். வண்டி எங்க கூட பேபி தனியா போயிருவியா? கூட. சரி இங்க பாரு இந்த பிரேக் கம்மியா இருக்கும். லெஃப்ட் சைடு திரும்ப, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடு. நேர்ல யாரா வந்தா பொறுமையா போடு. ரெண்டு பக்கம் சந்து வந்து ஹார்ன் அடிச்சிட்டு போ. ஓகேவா? பத்தம் போய்வல்ல. போயிட்டு கால் பண்றியா? இல்ல 5 நிமிஷத்துல நானே கால் பண்றேன். மறந்துடாத. ஹலோ பேபி, சேஃபா போயிட்டல்ல? எத்தனை மணிக்கு திரும்ப வர? எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திரி போடுறானே. இங்க வாங்கலேன். இங்க பாருங்களேன், நல்லாட்டா. வாவ் சூப்பரா இருக்கு. நான் ஆர்டர் பண்ணிக்கலாமா? உடனே ஆர்டர் பண்ணு, இது எனக்கும் வேணும். so sweet. Thank you. சரி, நாளை பின்ன வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமாதானமா போடணும். எதுவும் சண்டைலாம் போடக்கூடாது, சரியா? என்னது? இந்த பொண்ணு தானே சொன்னேன். அதாவது அந்த சமைக்கிறாங்கல்ல, அந்த சமைக்கிறத பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து சிவன் பக்தர் அப்படின்னு சொல்லி. எப்படி சமையல்ல எங்க அம்மனி சரியான வெள்ளி. அப்படியா? வில்லியா நீ? வெள்ளியா? ஆனா அது எனக்கு நான்வெஜ் தான் நல்லா வரும். சொல்லுங்க. சரி, சமைக்கிறத வச்சே வந்துட்டு அவங்க வந்து சிவன் பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருமாமா. எப்படி? ருத்ராஜம் போட்டிருப்பாங்களா? இல்ல பாம்பு கறி சமைப்பாங்களா? ஏடி இல்ல தெரியல. சமையல்ல வந்து பட்டை போடுவாங்களாமா. இதெல்லாம் வலிக்கிற மாதிரி இங்க பாரு. சாரி நான் மட்டும் தெரியாம வந்து சிக்கிட்ட. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுரு. சிவன் பக்தரம். காசு மச்சான கல்போ. ஹலோ மச்சி, ஒரு 500 ரூபா அனுப்பிடு மச்சி. காசு இல்லை மச்சி, சீக்கிரம் மச்சி. ஐயோ 4ஆம் தேதி தான் ஆகுது மாதம் ஆரம்பிச்சு. காசு இல்லை, காய்கறி வாங்கணும், இபி பில் வேறு கட்டணும். என்ன பண்ணுறதுனே தெரியலையே. బాగుందా మమ్మీ? చూడు ఎంత బాగుందో ఇది. మొన్నే తీసుకున్నాను. అవునవును, దీనికన్నా ఇంకోటి కొనుక్కుంటాను మళ్ళీ ఇంకోసారి. వాడేం అనలే, అంత సీన్ లేదు. అడిగి కొనాలంటే నాకు కొనాలంటే తప్పదు కదా. కానీ బాగుంది కదా, ఇంకా మంచి మంచి తీసుకుంటాను మమ్మీ. చూడు చూడలే ఎంత బాగుంది, ఈ చీరకి ఎంత బాగుందో. సెట్ అయిపోయింది. నీకు కావాలా? నీకు కూడా తీసుకొస్తాను వచ్చినప్పుడు. மச்சி ஒரு 10,000 ரூபாயா அந்த மச்சி. சாரி மச்சி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து ஒரு கல்யாணம் போகிறதுக்கு நான் மாடல் காசு கட்டிட்டு செலவு நமக்கு தான். நோ யாரை ஏமாத்துற? பிகாம் ஸ்டூடெண்ட் அதுமா கடையெல்லாம் வச்சுரு. என்ன நினைச்சு மில்க் ஷேக் என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? கூட்டு போயிருங்க சார்ண்ணா. டேய் என்னடா பண்ண? டேய் மாப்பி இங்க பாருடா, 200 ரூபாய் குத்தேன் சரியா? டீ பிஸ்கெட்லாம் போக 110 ரூபாய் ஆச்சுனாப்ல. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 90 ரூபாய். 90 ரூபாய் இருக்கு இல்லையா? 500 ரூபாய்க்கு எத்தனை 100? 500. 500. 700 ரூபாய்க்கு 700. அப்போ 90 ரூபாய்க்கு 900 தானே வரணும். 9 10 ரூபாய் மட்டும் கொடுத்துருக்காரா? அதுல 100 ரூபாய் 10 ரூபாய் கம்மியா வர கொடுத்துருக்காரு. நீ பிகாம் ஃபர்ஸ்ட் எம்காம் படிக்க போறல? ஆமாண்டா. உங்க அப்பா உனக்கோசம் தானே பேங்க்ல எல்லாம் வேலை தெரிஞ்சுக்கிறாரு. ஆமா. நீ நைட் ஆனாலும் பரவாயில்ல, இந்த 900 வாங்கி இருந்தா வீட்டுக்கு போறேன். நான் வாங்காம போமா. ஒதுக்கிற பால் அது வேணாம். பாத்ரூம் ஆசிட் வச்சுன்னு இருப்பீங்களா, அது ரெடியா எடுத்து வச்சுக்கோங்கண்ணா. வாங்கினா வீட்டுக்கு போறேன். நீ ஊத்திட்டு தான் எங்க வீட்டுக்கு அனுப்புறேன். 90 ரூபாய் எப்படி சாம்பார்? ஐயோ
மீண்டும் மீண்டுமா? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க மனசுல? போன பூரியில நான் எப்படி தட்டவடையா போன பூரியா? போன வீடியோல எப்படி என்னை கிண்டல் பண்ண? இந்த மாதிரி அமிர்தம் மாதிரி யாரால பூரி போட முடியுமா? பாரு அமிர்தம் தண்ணியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். விஜய் குறை மட்டும் உடனே வீடியோ எடுத்து போடுறல விஜய், அப்ரிசியேஷனே வீடியோ எடுத்து போடு விஜய். சரி என்ன பண்ண? அதுல இருந்து கத்துக்கிட்டேன் பாரு, பூரி சோடா பூரி. ஏன் பாண்டியன் பூரி இல்லையா? இல்ல தர்மபுரி. லைட்டா தான் இருக்கும். இதுவும் ஃபார்ச்சூன் ஆயில்ல லைட்டா தான் இருக்கு. ஃபார்ச்சூன்ல சமைச்சதா? ஃபார்ச்சூன்ல சமைச்சது இல்ல, காயத்ரி கையால சமைச்சது, அதனால லைட்டா தான் இருக்கும். பைத்தியம் பைத்தியம். என்னமோ பயங்கரமா தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு ஜோக் யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன ஜோக்கு? நீ ஃபர்ஸ்ட் சொல்லு, அது ஜோக்கா இல்லையா நான் சொல்றேன். சரி, 3 நாய் இருந்தது. 3 நாய் இருந்தது. அதுல வந்து 2 நாய் மட்டும் ரொம்ப சமத்தா இருக்கும். சமந்தாவா? சமந்தா இல்ல, சம்யுக்தா. அலையாத. சரி சொல்லு சொல்லு. சமத்தானா சமத்தா இருந்தது. சரி. அதுல ஒரு நாய் மட்டும் ஓனு உள்ள விட்டுட்டு இருந்தது. ஏன்? ஓனுச்சா? ஓனாயா? ஆமா. இதுக்கு பேர் ஜோக்கா? இது ஒரு ஜோக்கு. இது எடுக்க வேற நான் போனை பிடிச்சின்னு நிக்கணும் இப்போ. ரெண்டாவது. ஒரு வண்டி இருந்தது. சரி. இல்ல வேணாம் விட்டுரு. ஒன்னே போதும். ஒன்னே பயங்கரமா சிரிச்சு வயிறு வலிச்சிருச்சு எனக்கு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. உங்க அம்மாவை நினைச்சா உனக்கு என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும்? 100 சாமிகள் இருந்தாலும் உன்னை போலாகிடுமா? சூப்பர்ரா. அப்ப உங்க அப்பாவை நினைச்சா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சூப்பர் சூப்பர். அப்ப உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட நினைச்சா? அப்ப என்ன நினைச்சா? சோலி முடிச்சு. புதுசா ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. போய் சொன்னா கண்டுபிடிக்கிற ஆப். உன்னை வச்சுதான் டெஸ்ட் பண்ண போறேன். என்ன வச்சு டெஸ்ட் பண்ண போறியா? நான் உனக்கு எத்தனாவது லவர்? நீதானே எனக்கு ஃபர்ஸ்ட். 5வது 20வது. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் கூட சேட் பண்ணிட்டு இருக்க? ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஏன்டி சேட் பண்ண போறேன்? எல்லாரும் கூட சேட் பண்றேன். நீதான் என் உயிர், நீதான் என் உலகம். கடைசி வரைக்கும் உன் கூடவே வாழணும்னு நினைச்சிட்டு வந்தப்ப ஏதோ எரர் போல. அப்படியா?